மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். இந்த அஜித் சார் அவர்கள் ரேஸில் போயிட்டு கார் ஓட்டினார், இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்காரு. பட் முதல் முறையாக அஜித்தை ஒரு குழந்தை மாதிரி துள்ளி குதித்து அவர் ஓடி வந்து முத்தம் கொடுத்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த காட்சிகள் துபாய் கார் ரேஸுக்கான காட்சிகளாக எடுத்துக்கிறதா, இல்லை தமிழகத்தில் அவர் ரசிகர்களை சந்திக்கும் காட்சிகளாக எடுத்துக்கிறதா? ரசிகர்களை அவர் சந்திக்க மாட்டாருங்க. அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னா நீ எப்போ வாழ போகிறன்னு கேட்குறாரு. மிக சரியான கேள்வி. உள்ளபடியே அந்த கேள்வியை அவர் மென்மையாக வச்சா கூட ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு செவுள் அரைஞ்ச மாதிரி கேட்டிருக்காரு. உள்ளபடியே சூடு சொரணை இவங்களுக்கு இருந்ததுன்னா இன்னையோட அந்த ஆட்டம் பாட்டத்தெல்லாம் விட்டுட்டு அவன் வேலையை அவன் பார்க்கணும். அதை தான் அஜித் சொல்கிறாரு. உன் வேலையை நீ பாடுறாங்கிறாரு. அதை ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளில் சொல்கிறாரு. அதை இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அஜித் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி ரசிகர்களை சந்திக்கிறதுங்கிறது நடக்க போகிறது கிடையாது. அதைத்தான் அவர் வந்து சின்ன சின்ன வார்த்தைகளில் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு துபாயில் மாதிரி ஒரு ரேஸ் நடக்கும்போது அங்கே வந்து யார் வரப்போகிறா அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியமுமே அங்கே வந்த கூட்டம் அனைத்தும் அஜித் சாருக்காக வந்த கூட்டம் அப்படின்ட்டு அங்கே ரேஸ் நடத்துகிறவங்களே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அஜித் சாருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பலம் இங்கே அப்படின்னா ஒரு முறை கூட தோணாதா சார் என்னுடைய பலத்தை? ஏன்னா ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சு. பெரிதளவில் ஒரு பெரிய கேப் இருக்குது இல்லையா? ஒரு முறை கூட இந்த ரசிகர்கள் பெரிதளவில் எதிர்பார்க்குறத அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக நினைக்க மாட்டார். நினச்சாருன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டார். அதனால் அவர் வந்து உள்ளத்துலேருந்து தான் பேசுகிறதா நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நாம் நல்லா செட்டில் ஆகிட்டோம், துபாயில் 2 வீடு வாங்கிட்டோம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குது, நம்ம ஹாப்பியாக இருக்கோம். நம்மளை வைத்து படம் எடுக்கிறவர்களும் ஒரே அடியாக குப்புற விடாமல் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறாங்க, இல்லை ஒரே அடியாக ஜெயிக்கிறாங்க. இது ரெண்டும் ஏதோ ஒன்று நடந்துடுது. அப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க. நமக்காக வர்ற ரசிகன் தான் நல்லா இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் இதையே ஒரு முழு வேலையை வச்சுட்டு அலையாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கொஞ்சம் காலம் கடந்து சொல்கிறது தான் நமக்கு வருத்தமே தவிர சரியாக சொல்லிட்டாரேங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டு. ஸோ அதனால் மற்றவர்கள் சொல்ல தயங்கினதை அஜித் சொல்கிறதே பெரிய விஷயம். அதை சொல்லிட்டாரு. அதனால் அவர் அங்கே வர்ற கூட்டத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் நல்ல வேளையாக துபாயில் அது நடக்கும் பொழுது துபாயில் பெரிய அளவுக்கு தமிழர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து முதல்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் கலந்துக்கிறாரு, நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் ஒன்று வரும். அப்புறம் அதில் பாதி பேர் அஜித் ரசிகர்களாக இருப்பாங்க, அது ஒரு எண்ணம். இன்னொன்று அங்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரும் அங்கே வந்திருக்க போகிறதில்ல. ஏன்னா நிச்சயமாக அதனுடைய டிக்கெட் வேல்யூ எல்லாம் தனியாகவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த வீக்கெண்டை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காதான்னு நினைக்கிற கூட்டம் ஒன்று அங்கே போயிருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அங்கே அவ்வளோ பெரிய கூட்டமாக அது மாறி இருக்குது. அதுவும் கூட அஜித் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வேலையை பாருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது. என்னுடைய அடுத்தடுத்த ரேஸுக்கு இங்கேருந்து கிளம்பி வந்துடாதீங்கிறது தான். இப்போ அடுத்து துபாயை தாண்டி இன்னும் பல்வேறு நாடுகளில் நடக்க போகுது. மறுபடியும் இந்த கூட்டம் பொட்டி சட்டிலாம் கட்டிட்டு அங்கே கிளம்பிச்சுன்னு வச்சுங்க. அதை அவர் விரும்பாததை ஏன் அவங்க செய்கிறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டாங்க. விரும்பினாட்டியும் ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் தலா ஏகேன்னு கட்டும்போது ஒரு குஷியாக குதிக்கிறாரே சார். இல்லைண்ணா, குதிக்கிறதுங்கிறது அவருடைய நீண்டகால கனவுங்க. எத்தனை வருஷ கனவு, கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக இந்த கிரவுண்டில் ஒரு மெடல் அடிக்கணுங்கிறது அவருடைய கனவு. அது அன்றைக்கி நிறைவேறிடுச்சு இல்லை. அது அவர் கார் ஓட்டினார், ஓட்டல யாரோ ஓட்டினாங்க, அவர் ஸ்பான்சர் பண்ணார், அதெல்லாம் வேறு. அது அவருடைய குழு. அது அந்த பெருமையை தனதான் நினச்சி அவர் கொண்டாடுறாருல்ல. ஸோ அதுதானே அந்த மொமெண்ட்டுக்காக தானே அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் போனதுன்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக ஒரு கட்சி சொல்லும்போது மட்டும் அது விமர்சனமாக மாறுது, அது விவாதமாக மாறுது. உங்களுக்கே தெரியும், எப்படி பார்க்குறீங்க? திமுக தானே, உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த மெடல்லாம் அந்த என்னது லோகோ, தமிழ்நாடு விளையாட்டுத்துறை லோகோலாம் அவர் வச்சுருந்தார். ஸோ இதையெல்லாம் வந்து அவர் ரொம்ப பெருமையாக பல இடங்களில் சொல்லிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அந்த லோகோவுக்கே ஒரு பெருமையை அஜித் தேடி கொடுத்துட்டார். ஏன்னா இப்போ நம்ம மாநிலத்துடைய லோகோ ஒருத்தர் வச்சுட்டு போகும்பொழுது அவர் ஜெயிக்கணும். ஜெயிக்காமல் தோல்வி அடைந்து திரும்ப வந்தாருன்னா அது வந்து ஸ்பான்சர் பண்ணதுக்கே ஒரு பெரிய அர்த்தம் இல்லை. தமிழ்நாடு என்ன பெரிய ஸ்பான்சர் இதில் பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு வகையில் லோகோ பயன்படுத்துகிற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பெருமையை அஜித் காப்பாற்றிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ அவரை எரியாமல் ஒரு கொண்டாடுவதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். அவருடைய நேரடி போட்டியாளரான அஜித்தினுடைய ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்கணும்னு எல்லா கட்சிகளுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் உழுந்தடித்து மாறி மாறி அஜித்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அஜித் இதெல்லாம் ஒருபோதும் விரும்ப மாட்டார்.
அவருக்கு இந்த அரசியல்னாலே ஒரு அடி வயிற்றுலேருந்து ஒரு எரிச்சல் வரும். ஸோ அதனால் ஒரு நண்பராக உதயநிதி வாழ்த்துவதை வேணால் அவர் ஏற்றுக்கலாமே தவிர ஒரு அரசியல்வாதியாக அங்கே ஏதாவது ஒரு கால்குலேஷனோட ஒன்று நடந்ததுன்னா நிச்சயமாக அஜித் அதை விரும்ப மாட்டார். ஓகே, நீங்கள் எந்த சாயம் வேணால் பூச ட்ரை பண்ணுங்கள், நான் சிக்கனா தானே அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் சாரோட மனதில் இருக்கும். நேற்று ஒரு செய்தி வந்தது சார், வாடிவாசல் திரைப்படத்திற்கு முன்பாகவே வெற்றிமாறனும் தனுஷும் இணைகிறார்கள் அப்படின்னு. முன்பா பின்பா வாடிவாசல் நிலைமை என்னாச்சு? ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, என்னாச்சு சார்? வாடிவாசலுக்கு அப்புறம் தாங்க அவங்களே தெளிவாக அந்த லிஸ்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்களே. அதனால் தனுஷ் வெற்றிமாறன் காம்பினேஷனுங்கிறது வாடிவாசல் அவர் எப்போ முடிச்சுட்டு வராரோ அப்போ தான். ஆனால் இதில் வந்து ஒரு அழகான செக்கை வெற்றிமாறனுக்கு வச்சுருக்காங்க. அது தானுவுக்கும் நல்லது. என்னென்னா தனுஷ் வந்து விஜய் சேதுபதி மாதிரியோ சூரி மாதிரியோ வாழ்நாள் முழுக்க வெற்றிமாறனுக்காக காத்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது. அவர் ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட்டே முடிக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர். அவரை வந்து நான் வாடிவாசல் ஒரு 2 வருஷம் அவங்க முடிச்சுட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னா அவர் காத்திருக்க மாட்டார். அவர் இப்போ பேசும்பொழுதே ஒரு டேட்டை கொடுத்துருப்பார், இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நான் ஃப்ரீ, அதுக்குள்ளே பண்ணுறதுன்னா பண்ணிங்கன்னு இருப்பார். அப்போ வாடிவாசலுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா திரும்ப திரும்ப போட்டு உழட்டிட்டு இல்லாமல் நான் தனுஷுக்கு டேட்டு வேஸ்ட்டாக போயிடும், நான் போகிறேன்னு இதை மலமலன்னு முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ தானுஷாருக்கே அது ஒரு பெரிய பிரைட்டான விஷயமா இருக்கும் இந்த அறிவிப்பு. ஓகே சார், எது வகையில் இவருக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கும் நம்புறீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, விஜய் சாருடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்தில் அறிவிப்புகள் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. அந்த படம் குறித்து அஜித் சார் ஃபோனில் தெரிஞ்சுக்கிட்டாருங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தீங்க. அன்றைக்கி என்ன நடந்தது? அதற்கு பிறகு அஜித் சாரை வைத்து படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஜேசன் சஞ்சய்க்கு கிடைக்குமா? நீ படம் பண்ணுறது அங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறத கேள்விப்படுறேன், வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன், தயாரிப்பாளர் வேணும்னா சொல்லுப்பா, நான் அவனுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். உனக்காக நான் டேட்டு கொடுப்போம்லாம் அவர் வந்து சொல்ல மாட்டார். இன்னொன்று வந்து அஜித்தே வருஷத்துக்கு ஒரு படங்கிற மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அடுத்த லைனில் 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இதில் யார் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் சிறுத்தை சிவா வந்து ரொம்ப நம்பிக்கையோட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. ஏதோ அவருக்கு பச்சை கொடி காட்டிட்டதெல்லாம் தகவல்கள் இருக்குது. நடுவில் ஏதோ யங் பிளட்டோட ட்ராவல் பண்ண போகிறோம்லாம் அஜித் பயங்கர பிளான்லாம் போட்டார். பட் இருந்தாலும் சிறுத்தை சிவாவுடைய அன்பு பிடியில் அவர் சிக்கியிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் அங்கே போயிட்டு அப்புறம் இன்னும் ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு இன்னொரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அங்கே போயிட்டு அவர் ஜேசன் சஞ்சய்கிட்டலாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி இருக்குது சூழல். என்னென்னா அவர் சுரேஷ் சந்திராவுக்கு பேசும்பொழுது அருகில் இருந்த அஜித் வந்து கொடுப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி இந்த அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுதான் நடந்துருக்கு. ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு, டேட்டு கொடுக்கல, அப்படிதான். ஆமாம், கட்டாயமாக அது ஜேசன் வந்து சார் எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் சொல்லுங்கன்னா அஜித்தே அழகாக சொல்லிவிடுவார். ஓகே, 2 படம் வெற்றி படம் கொடுத்துட்டு அஜித் சார் டேட்டு கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் தப்பு இல்லையே. அதில் என்ன, சினிமாவில் யார் எங்கே இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, இதே ஜேசன் சஞ்சய் வந்து நாளைக்கு லோகேஷ் கனகராஜாவோட 10 மடங்கு பெரிய இயக்குனர் ஆகிட்டாருன்னு வைங்க, எல்லாரும் அவர்கிட்ட போய் நிற்பாங்க, அவர் எதுக்கு போய் நிற்கணும்? ஸோ அதனால் காலம் வந்து என்ன முடிவு எடுத்து ரஜினி சாரே கால் பண்ணி ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஜேசனுடைய அறிவு எப்படி இருக்குது, அவர் எப்படி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. கைக்குள்ளே இருக்கார், விரிச்சாதான் தெரியும் அது வைரமாக கல்லான்னு. ஓகே சார், ஆனால் நீங்கள் சிறுத்தை சிவான்னு சொன்னீங்க, இதை லட்டு கிட்டு விபூதி கொடுத்து அஜித் சாரை ஏமாத்திராதீங்க அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு படம் அஜித் சார் வேறு யார் கூட பண்ணட்டுமே அப்படின்னு விரும்புகிறாங்க. நான் சொல்ல அஜித் ஃபேன்ஸே விரும்புகிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.